I propose a challenge. Dear Amul, this is a message directly to your MD, Mr. Jain Mehta. Santosh Jacob, Masala Lab, Food Farmer, Mind with Muscle, Dr. Paul Manikam and Dear Biceps. I will pay you each 10 lakh rupees if you choose to have a chat with me face to face. ஹாய், இவர் தான் வந்து அரவிந்த், அனிமல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு அவர் சொல்லிப்பாரு. பட் வீகனிசத்தையும் அவர் சப்போர்ட் பண்ணுறாரு, ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காரு. பட் என்னோட பார்வையில் வந்து அவர் அனிமல் ஆக்டிவிஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் அனிமல் ஆக்டிவிஸ்ட்னா என்ன, எந்த ஒரு அனிமலும் தன் கண் முன்னாடி வந்து துன்புறுத்துறது, கஷ்டப்படுறத பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறது அனிமல் ஆக்டிவிஸ்ட். பட் இவர் வந்து அனிமல் ஆக்டிவிஸ்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க. Healthy dog, but a cat can't do that. As a vegan, I can't rescue a cat because if I rescued a cat and I had to feed her meat, I'm rescuing one animal but killing 100 more on the side, and that's hypocrisy. So if I had to make the call right now, there's an injured cat right here, whether I could rescue it or not, I would leave the cat to die. I would not rescue the cat. ஸோ அவர் இந்த வீடியோ என்ன சொல்ல வரார் அப்படின்னா, ஒரு கேட்டை வந்து வீகனாக கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப சிரமம். அதனால் அந்த கேட் ஒரு வேளை உயிருக்கு போராட்டிட்டு இருக்க நிலைமையில் இருந்தால் கூட அதை நான் காப்பாற்ற மாட்டேன், அது சாகட்டும்னு விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல வராரு. அப்போ இது எந்த வகையான அனிமல் ஆக்டிவிஸ்ட்டில் சேரும்ன்றது எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் வந்து இவர் வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப தீவிரமாக அப்போஸ் பண்ணுறாரு. அந்த தீவிரம் வந்து பீஃப் எக்ஸ்போர்ட்டில் பண்ணுறாருன்னா இல்லை, இது வந்து ஒரு பயாஸாகவே இருக்கும். இன்ஃபேக்ட் அவர் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வந்து அந்த பீஃப் எக்ஸ்போர்ட் பற்றி ஒரு வீடியோ போட்டுக்காரு. பட் சர்ப்ரைசிங்லி அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஐ டோன்ட் சப்போர்ட் பீஃப் பேன் அப்படின்ற மாதிரி போட்டுக்காரு, விச் மீன்ஸ் இஸ் சப்போர்ட்டிங் பீஃப் எக்ஸ்போர்ட். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி அனிமல் ஆக்டிவிஸ்டாக இருக்கிறவங்க இதை எப்படி அந்த ஸ்டாண்டில் வந்து அந்த ஸ்டாண்டையும் இருக்கிறாரு, இந்த ஸ்டாண்டையும் இருக்கிறாருன்றது எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. நீங்கள் வேணா அந்த வீடியோ பாருங்க. I too am 100% against the beef ban, but for quite a few different reasons. And in this video, I'm going to elaborate. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து ஒரு கடைசி வரைக்குமே வந்து அவர் ஏன் வந்து பீஃப் பேனை சப்போர்ட் பண்ணலன்றது வந்து தெளிவாகவே சொல்லியிருக்க மாட்டார். ராதர் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, எப்படி இந்த பீஃப் எல்லாம் பண்ணுறாங்க, எப்படி அதோட ப்ராசஸ் என்ன அதை சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா டெய்ரி பற்றி பேசியிருப்பாரு. இந்த மாதிரி பால் வந்து மாட்டு பால் வந்து மாட்டுக்கு தான் சொந்தம், நாமலாம் ஏன் குடிக்கிறோம், மற்ற அனிமல்ஸோட பால்லாம் நம்ம ஏன் குடிக்கிறது கிடையாது அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா வந்து வீகனிசத்துக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாரு. அதில் வந்து பர்சனல் சாய்ஸ் பற்றி பேசியிருப்பாரு. அந்த பர்சனல் சாய்ஸ் வந்து அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணாமல் போ, அது உன்னோட பர்சனல் சாய்ஸ். ஆனால் ஒருத்தவங்களுக்கு கெடுதி பண்ணுறது வந்து உன்னோட சாய்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ அதே வந்து நான் இவர்கிட்ட கேட்குறேன், அப்போ வந்து ஒரு பூனை செத்து போகுதுன்றது வந்து உன்னோட பர்சனல் சாய்ஸ், அது ஒரு கெடுதி தானே, அது அந்த பூனை செத்து போட்டு விடல, அப்போ அது உங்களோட பர்சனல் சாய்ஸ்ன்றது தப்பு இல்லையா? I would leave the cat to die. I would not rescue the cat. இவர் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, என்டையர் டொமஸ்டிகேட்டட் அனிமலுமே எக்ஸ்டிங்க்டா போச்சு அப்படின்னா ஹாப்பி அப்படின்னு சொல்ல வராரு. Okay, with sterilizing animals, I want to create a world where all these domestic animals no longer exist. இது எப்படியாப்பட்ட ஒரு ஆக்டிவிஸ்ட் சொல்லுவார் அப்படின்னு தெரியல. அது எப்படி குழப்பமா இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. We have to now end this industry of breeding these creatures into existence where they just serve humans, which means that those creatures will eventually go extinct, but that would be a good thing. ஒருவேளை இந்த ஜெனடிக்கலி மாடிஃபைடு அனிமல்ஸ் மட்டும் தான் எக்ஸ்டிங்க்டா போச்சுன்னா சந்தோஷம் சொல்றாருன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இவர் அனிமல் ஆக்டிவிஸ்டா இருக்கிற பட்சத்தில் எந்த ஒரு அனிமலுமே ஜெனடிக்கலி மாடிஃபைடா பண்ணக்கூடாது தானே. அப்போது நம்ம இந்த உலகத்தில் வந்து எல்லா ட்ரக்ஸும் எல்லா வேக்சினுமே வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் மவுஸில் தான் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். நாங்கள் டெஸ்ட் பண்ணி அதை ஒரு ரிசல்ட் பண்ணுவோம். அப்போது என்ன இது எப்படி எடுத்துக்கிறது? ஸோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் மவுஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி கிடைக்கிற ஒரு ட்ரக்கை நீங்கள் எடுக்கக்கூடாது. ஆக்சுவலி உங்களோட பிரின்சிபல் படி கரெக்ட் தானே. அப்போ நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற சப்ளிமெண்ட்ஸ் கூட நீங்கள் எடுக்கக்கூடாது. எடுக்காமல் இருப்பீங்களா? நெக்ஸ்ட் நம்ம எல்லாரும் கேட்குற கேள்வி கேட்போம், இந்த மாதிரி பிளான்ஸ் மட்டும் லிவிங் திங்ஸ் இல்லையா, அது மட்டும் நீங்கள் வந்து அறுத்து சாப்பிட்றீங்களா, அது உயிர் இல்லையான்னு கேட்போம். இதுக்கு உடனே அவர் என்ன பதில் சொல்வார் அப்படின்னா, அதுக்கு வந்து சென்ஸ் இல்லை, அதுக்கு பிரெயின் கிடையாது, பெயின்லாம் அதனால பர்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவார். They don't have senses to talk or else, but I have always learned that even plants are living beings. Of course, you're right, they are living. So are microorganisms and so are fungus and other creatures. Yes. When we look at a plant, there is no brain, there is no nervous system, there is no ocular receptors to see, no sonar receptors to hear, no gustatory receptors to taste, no olfactory receptors to smell, no tactile receptors to feel. These are all scientific statements. ஒருவேளை நாளைக்கு வந்து பிளான்ஸுக்குமே அந்த சென்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து கொடியை தூக்கிட்டு நீங்கள் பிளான்ஸ் எல்லாம் கஷ்டப்படுத்துறீங்க, அதை வெட்டி சாவடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அப்போ இவங்க எங்கே போவாங்க அப்படின்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஹைப்போதெட்டிக்கல் சொல்லுவாங்க. ஆனால் சயின்டிஃபிக்கலி அது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணால் இந்த கிளிப்பிங்ஸை பாருங்கள். Genetic point of view, plants have the same genes that are needed for hearing that animals have. This gene in animals is a gene which enables the hairs of our inner ears to be formed, and these are the hairs that vibrate in sound waves. These are genes that are needed for us to hear. Plants have essentially the same genes, which might lead us to think that plants hear the same way. That if the frequencies are in the range between 100 to 1000 hertz, the roots will turn toward the source of the frequency. If the frequencies are higher than 5000, the roots will grow against the source of the sound. ஸோ இப்போ என்னாச்சு, சயின்டிஃபிக்கலி பிளான்ஸுக்குமே வந்து காது கேட்கும் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதுக்குமே ஒரு சென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட சவுண்டு இருந்துச்சுன்னா நல்லா வளரும், குறிப்பிட்ட சவுண்டு இல்லைன்னா குறிப்பிட்ட சவுண்டுக்கு அது நல்லா வளராதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதுக்கு ஒரு சென்ஸ் இருக்குது, சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டு. நீங்கள் சொன்ன மாதிரி சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் ஃபேக்ட் தானே. இதுக்கு வந்து சென்ஸ் இல்லை, ஆல்ஃபேக்டரி ரிசப்டார்ஸ் இல்லை, அது லொட்டு இல்லை, இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா, இப்போ ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போ அதுவுமே ஒரு லைஃப் பீங்காக மாறி போச்சு. அதுவுமே வந்து இப்போ ஒரு கன்சென்ட் கொடுக்க முடியாத ஒரு உயிரினமாக இருக்குது. இப்போ அந்த கன்சென்ட் கொடுக்க முடியாத ஒரு உயிரினத்துக்காக ஒருத்தன் வந்து மறுபடியும் கொடி பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா உங்கள் நிலமெல்லாம் என்ன ஆகும்?
சொல்லுங்கள். அப்போது இது வந்து ஒரு ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். இது வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் விட்டு தள்ளுங்க. இன்னொருத்தன் சாப்பிட்றான்னா அவங்ககிட்ட போயிட்டு இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் ரொம்ப இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை போய்ட்டு இது பண்ணிவிட்டு அவனை ஒரு கல்பிரிட்டாக கில்ட்டுக்குள்ளாக தள்ளி இதெல்லாம் மாற்றி விடுறதுலாம் ரொம்ப தப்புங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ ஹைப்போதெட்டிக்கலி நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன் சொல்லுவீங்களே. இப்போ ஹைப்போதெட்டிக்கல் நம்மளுக்கு மேலே ஒரு டைனோசர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வாய் பேச முடியாது, நம்மளால் வாய் பேச முடியும். இப்போ அது வந்து உங்களுக்கு தின்னுது, நம்மளெல்லாம் போட்டு தள்ளுது. இப்போது நமக்காக ஒரு டைனோசர் போயிட்டு அந்த டைனோசர் கிட்ட பேசுமா? இல்லை. அந்த மாதிரி தான் இதுவும். அதனால் ஃபுட் செயினா இயற்கையாக வந்தோமா, வாழ்ந்தோமா, சாப்பிட்டோமா, செத்தோமான்னு இருங்க. அதை விட்டு இதுக்கு பேசுகிறேன் அதுக்கு பேசுகிறேன். நீங்கள் பேசுனா கூட கரெக்டாக பேசணுங்க. எல்லாத்துக்குமே நீங்கள் பேசணும். ஆனால் நீங்கள் பயாஸ்டாக பேசும்போது தான் எரிச்சல் ஆகுது. நீங்கள் என்ன பயாஸ்டாக பேசிட்டு இதுக்கு மட்டும் எதுக்கு வரீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் ஃப்ரீயாக விடுங்க. இது பாட்டுக்கு இருக்குது. அது நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாமே கார்ப்பரேட்டை நோக்கி தான் இருக்குது. நீங்கள் சாமானிய மனுஷங்கிட்ட போயிட்டு இதெல்லாம் சொல்லும்போது அவன் ஒரு கில்ட்டில் விழுந்து அவன் வந்து ஒழுங்காக சாப்பிடாம போய் அது ஏதாச்சும் இதாச்சும் அவனோட வாழ்வாதாரம் எல்லாமே போகுது அப்படின்னா அது வந்து தப்பு தான் அது. ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். இன்னும் நிறைய சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு டைம் இல்லை. எடிட்டிங் இவ்வளோ கஷ்டமாக இருக்கணும்னு தெரியல. இதுவே நான் ரொம்ப டைம் எடுத்து பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால் பாருங்கள். நான் பேசுனது கரெக்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.